தமிழக தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாத நிலையில் மதிமுக தொண்டர்கள் அதனை கண்காணித்து தடுக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பேசியுள்ளார். அறந்தாங்கியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் லோகநாதனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வியாபாரிகள் வைத்திருக்கும் சில ஆயிரங்களை ஆய்வு செய்யும் தேர்தல் அதிகாரிகள் அரசியல் கட்சிகளின் பணப்பட்டுவாடாவை ஏன் கண்டுகொள்ளவில்லை என கேள்வி எழுப்பினார். ஊழலில் திரட்டப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்து பொதுமக்கள் மத்தியில் பகிரங்க ஏலம் போட்டு மக்கள் சொத்து ஆக்குவதற்கு நாங்கள் தயாராக. ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ வசதி உண்டா? ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமா? முடியாது. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போற நடுத்தர குடும்பங்கள் தெருவிலே நிற்கிறது, வீட்டே விற்க வேண்டிய நிலைமை. அரசாங்க ஆஸ்பத்திரியிலே போனால் பிழைக்க மாட்டோம் நினைக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். மந்திரிகளோ முதல் மந்திரியோ நோய்வாய்ப்பட்டால் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டும்.